ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, பேசிக் டேட்டா டைப் சீரிஸ்ல வந்து பைத்தன் டப்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம்னா, ஒரு டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணலாம், லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன வித்தியாசம், அதே மாரி டப்பிளோட எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து நோட் புக் போயிட்டு எப்படி இத வந்து இது பண்ணலாம், இந்த இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டப்பிளும் ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணோமோ, இதில வந்து நார்மல் பிராக்கெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள நீங்க எலிமெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணீங்கன்னா, அது வந்து டப்பிளா கன்சிடர் பண்ணிக்கும். லிஸ்ட்டா கன்சிடர் பண்ணாது. ஸோ நம்ம வந்து அதே மாரி பண்ணலாம். ஸோ 1, 2, 3 முன்ன அதே மாரியே வந்து ஒரு ஒரு வேரியபிள் வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதோட டைப்ப நம்ம செக் பண்ணலாம். ஆ மை ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா, டப்பிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ டப்பிளுக்கும், லிஸ்ட்டுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இத வந்து டப்பிள் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாட்டி ஒரு டப்பிள் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டப்பிள்ல நீங்க வந்து இன்னொரு எலிமெண்ட்ட ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சேம் மை லிஸ்ட் நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஆ அதே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றேன். இப்போ இதுல வந்து மை லிஸ்ட் இப்போ இதுல வந்து 4த் எலிமெண்ட்டா நான் ஒண்ணு ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவோம், லிஸ்ட்ல போன இதுல பார்த்த மாரி அப்பெண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி 4ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருவோம். இப்போ மை லிஸ்ட்ட நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து 1, 2, 3, 4ன்னு வந்துருச்சு. இப்போ நான் மை டிப்பிள வந்து திரும்பி நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். மை டியூப்பிள் நான் டிஃபைன் பண்றேன். இப்போ நான் மை டியூப்பிள சும்மா பிரிண்ட் பண்ணேன்னா 1, 2, 3 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு 4ங்கிற எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ அப்பெண்ட் குடுத்து 4ன்னு குடுத்தேன்னா, ஸோ டப்பிள் டசன்ட் ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிருவோம். ஸோ இதில நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ட வந்து ஆட் பண்றதுக்கோ, இல்ல ரிமூவ் பண்றதுக்கான வசதியே கிடையாது. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அத நீங்க மாத்த முடியாது. ஆனா, ஒரு டப்பிளோட இதில தான் நீங்க அப்பெண்டோ இது பண்ண முடியாது. ஆனா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணலாம். இப்ப நான் வந்து இந்த வேரியபிள்ல வந்து வேற ஒரு டப்பிள் வேல்யூ வந்து நான் வந்து குடுத்தேன்னா, அப்ப அந்த வேரியபிள் வந்து ரி ரீகால்குலேட் ஆயிக்கும். ஆனா, இப்ப இந்த டப்பிள்ல ஒரு 3வது எலிமெண்ட்ட நீங்க ஆட் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு டப்பிள்ல நீங்க ஒரு 2 எலிமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல 3வது எலிமெண்ட்டோ, 4வது எலிமெண்ட் ஆட் பண்றோம். இல்ல ஒரு எலிமெண்ட்ட பாப் அவுட் பண்றோம். அந்த மாரி பண்றப்போ, இதுல வந்து அது மாரி பண்ணவே முடியாது. டிஃபைன்ட் 2 நம்பர்னா 2 நம்பர் தான். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட வேல்யூ வேணா நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அந்த வேல்யூல அடிஷனல் வேல்யூஸ் நீங்க வந்து ஆட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து இதுதான் வந்து டப்பிளுக்கும், லிஸ்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ஸோ இப்போ வந்து நீங்க லிஸ்ட்ட எப்படி ஆக்சஸ் பண்றீங்களோ, அதே மாரி இங்கேயும் வந்து இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகும், ஸ்லைசிங் ஒர்க் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸ்லயும் நீங்க வந்து டப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே லிஸ்ட்ல இருக்க மாரி தான். பட் ஜஸ்ட் இந்த இம்மியூட்டபிள் அண்ட் மியூட்டபிள் இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டெக்ஸிங் கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் இதுல. 1, 2, 3, 4 மை டப்பிள் ஆஃப் 1 குடுத்தோம்னா, எனக்கு வந்து இதுவும் அதே மாரி தான். 0த் இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் குடுக்குறப்போ, இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதே இப்ப ஸ்லைஸ் பண்ணலாம். ஆ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து 3 எலிமெண்ட் வரைக்கும் வேணும். அப்பன்னா 3ன்னு குடுக்கணும். பிகாஸ் 3ன்னா 3க்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அப்ப 2. ஸோ அதனால 3 குடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்துருச்சு. இப்ப அதே மாரி வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ் குடுத்து பார்க்கலாம். எனக்கு இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு கேட்ச் என்னன்னா, இப்ப நீங்க வந்து சிங்கிள் டப்பிள் எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அத எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும்னா, மை சிங்கிள் டப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். அது வந்து ஆ 2ன்னு மட்டும் கிரியேட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஆ டைப் ஆஃப் மை அது வந்து இன்டிஜரா தான் கன்சிடர் ஆகுது. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு டப்பிளா நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும்னா, இதே வந்து இப்ப மை சிங்கிள் டைப்பே வந்து ஒரு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கமா மட்டும் போட்டுட்டீங்கன்னா, இப்ப வந்து இதோட டைப் நம்ம செக் பண்றப்போ, அது வந்து டப்பிளா வந்து கன்சிடர் ஆயிக்கும். ஸோ சிங்கிள் எலிமெண்ட் டப்பிள் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அப்ப வந்து என்ன பண்ணிறணும், ஒரு கமாவ கடைசில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு வந்து அது வந்து டப்பிளா மாறிரும். அந்த பர்ட்டிகுலர் டேட்டா டைப்பா வந்து அது வந்து அவுட்புட் வராது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். மத்தபடி வந்து லிஸ்ட்டும் இதுவும் வந்து சேம் தான். ஸோ இன்னைக்கு வந்து டப்பிள் பத்தி நம்ம பார்த்தோம். டப்பிள எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து
டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் டிக்ஷனரி பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் நந்தா. பாய் கைஸ், see you in the next video.